அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம். மக்களுடைய பேர் ஆதரவோடு, இறைவழி சிந்தனையாளர்களுடைய ஒத்துழைப்போடு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, எப்போ அடுத்த பாடல் வரும், அகசியர் பாடல் பார்க்குறதுக்குன்னு. எனக்கும் தினமும் பாடல் போடணுன்ற ஆசை இருக்குது. தினமும் பாடல் வரிகளை மக்களுக்கு தெளிவுரைப்படுத்தணுன்ற ஆசை ரொம்பவே இருக்குது. என்னுடைய கால சூழ்நிலை, எனக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை, வேலை பளு காரணமாக எவ்வளோ நாள் பாடல்கள் போடாமல் இருந்தோம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஜனவரி வரைக்கும், 2027 ஜனவரிக்கு அப்புறம் வாரத்துக்கு 2-3 பாடல் கூட எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக பண்ணுவோம். ஆதரவுக்கு ரொம்ப நன்றிகள். இன்னைக்கு இந்த பாடல் அகஸ்தியர் ஞான பாடலில் 3வது பாடல். இந்த 3வது பாடலை இன்னைக்கு தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஐயா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய, அகஸ்தியர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை கேளுங்க, மனசார புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் விதைத்த விதையிலிருந்து வரக்கூடிய கனியை தான் உண்ண முடியுமே தவிர நீங்கள் ஒரு புதிய விதையை விதைக்க முடியாதுன்றது என்னைக்குமே மறக்காதீங்க. நமக்காக விதைக்கப்பட்டிருக்க விதைகள் எல்லாமே சித்தர்கள் விதைக்கப்பட்டிருக்க சித்தர்களிலே மூத்தவரான அகஸ்தியருடைய ஞானப்பாடல்களை தொடர்ந்து பாருங்க. ஆரப்பா சீவன் விட்டு போகும் போது பார்த்த பிணம் கிடக்குது என்பார், உயிர் போச்சு என்பார். ஆரப்பாரிந்தவர்கள் யாரும் இல்லை, ஆகாய சிவத்துடனே சேரும் என்பார். காரப்பா தீயுடல் தீச்சேரும் என்பார். கருவறியா மானிடர்கள் கூட்டம் அப்பா, சீரப்பா காமிகள் தான் ஒன்றாய் சேர்ந்து தீய வழிதனை தேடி போவார் மாடி. பாடலுடைய விளக்கம் ஐயா, ஒரு உயிர் அந்த உடலை விட்டு போகும் பொழுது ஒரு இறப்பு வீடு, அந்த இறப்பு வீட்டில் நம்ம உக்காந்துருக்கோம். ஒரு 20-50-100 பேர் இருக்கிறோம், 20-30 பேர் இருக்கிறோம், உக்காந்துருக்கோம். அந்த மாதிரி உக்காந்துருக்கும் போது 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களாம். இல்லை இறப்பெல்லாம் முடிச்சு மண்ணானதுக்கு அப்புறமா ஏறி ஊட்டுப்பட்டதுக்கு அப்புறமா பேசுவாங்களாம். அல்லது இந்த சாஸ்திரவான் ஜாம்பவான்கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்களாம், என்னென்னு உயிர் சிவமார்க்கம் போயிடுச்சு, சிவனிடம் போய் தஞ்சம் அடைஞ்சிருச்சு. ஜோலையோட ஜோலா அந்த நெருப்போடு நெருப்பா, ஜோலைனா நெருப்போடு நெருப்பா போயிடுச்சு. சாம்பலோடு சாம்பாலா கலந்து போயிடுச்சு. மறுபிறவி எடுக்க போயிடுச்சு, மறு ஜென்மம் எடுக்க போயிடுச்சு. இப்படின்னு சொல்லி மனிதர்கள் பல வகையில பல பேச்சுக்களை பேசுறது உண்டு அப்படின்னு அகஸ்தியர் இந்த பாடல சொல்றார். அதில் இன்னொரு வழி சொல்றார். ஆனா இந்த உயிர் எங்க போறதுன்னு யாருக்குமே தெரியாது. எங்க போகுது, என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாது. இதை தெரியாத மக்கள் என்ன பண்றாங்க, இதை தெரியாத உணராத மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த உடலுடைய கருதான் உயிர். அந்த உயிருடைய மெய் ஞானத்தை அறியாத மனிதர்கள் காமத்தாலும் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களாலும் மூழ்கி தீய வழிகளை நாடி அலைகின்றனர். எவ்வளவு பெரிய தத்துவம்! அதுதான் நடக்குது. மனிதனாக பிறந்தவன் ஆசைப்பட்டு இச்சைப்பட்டு காமத்தில் மூழ்கி அழிந்து போகிறான். அது மனிதன் ஆணையம் குறிக்கலாம், பெண்ணையும் குறிக்கலாம், யாரை வேணா குறிச்சுக்கலாம். தவறான புரிதல் இருந்துடக்கூடாது. அடுதானாலும் ஒரு போக்கு உண்டு, மனிதனுக்கோ அவ்வளவு தெரியாது அப்பா. நாடுமெத்த நரகம் என்பார், சொர்க்கம் என்பார். நல்வினையோ தீவினையோ என்ன மாட்டார். ஆடுகின்ற தேவதைகள் அப்பா கேளு, அரியதந்தை இனம் சேரும் என்றும் தோணார்.
கடுமெத்த பெண்களைத்தான் குறிப்பாய் எண்ணி தளமானது தீயில் விழத்த எங்கினாரே. ஐயா, ஒரு விலங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விலங்கு வந்து ஒரு மாடுன்னு வச்சுக்கலாமே. அந்த மாடான அந்த விலங்குக்கு கூட ஒரு ஞானம் இருக்கு. மாடுக்கு வந்து முன்னாடியே தெரியுது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம உயிர் போக போகுது. உயிர் போனதுக்கப்புறம் தெரியுது தான் எங்கே போகிறோம், எங்கே பயணிக்க போகிறோம். ஆனால் மனிதர்களுக்கு அந்த ஞானம் இல்லை. மனிதர்களுக்கு அந்த ஞானம் இல்லாமல் இருக்காங்க. வாழ்வியல் உண்மையை மனிதர்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. தீவினைகளை ஆராயாம சொர்க்கம் நரகம், நான் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவேன், ரொம்ப புண்ணியங்களை பண்ணிட்டேன், நான் வந்து ரொம்ப கெடுதல்களை பண்ணிட்டேன், நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு விஷயங்களுக்குள்ள மனிதர்கள் ஆளாகிறாங்க அப்படின்றத தெளிவுரையா பேசுறாரு. உடலை இயக்கக்கூடிய உண்மையான பரம்பொருள் எங்க போக போகுது, அதனுடைய பற்று என்ன, யாரு படைச்சாங்களோ அங்க போக போகுதா, என்ன போகுதா, எதன் மீதியும் ஒரு நம்பிக்கையோ அல்லது ஒரு நாட்டமோ இல்லது அதன் மீது ஒரு ஒழுக்க நெறிகளோ இல்லாம காமத்தில் மூழ்கி, காமத்தை பத்தி தான் சொல்றாரு மறுபடியும், காமத்தில் மூழ்கி மோகத்தில் மூழ்கி உலக மாயைகளில் கலந்து இருக்கிறார்கள் மனிதர்கள். உலக மாயைகளில் கலந்து இருக்கிறார்கள், விழுந்து தவிக்கின்றனர் மக்கள் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் சொல்றார். தயங்காமல் பிழைப்பதற்கே இந்த ஞானம், சார்வாக பாராட்டும் ஞானம் வேறே. மயங்குதற்கு ஞானம் வார் முன்னோர் கூடி, மாட்டினார் கதை காவியம் புராணம் என்றும். இயலான ரசந்தனில் புகுந்தார் போலும், இசைத்திட்டார் சாத்திரங்கள் ஆரென்றேதான். வயலான பயன் பெறவே வியாசர்தாமும், மாட்டினார் சிவனார் உத்தரவினாலே. தயங்காமல் பிழைப்பதற்கு இந்த ஞானம், மனுஷனுக்கு ஒரு ஞானம் இருக்குன்னா நம்ம தயங்காம இதுதான் என்னுடைய வழி. ஒரு குதிரை பாருங்க, எப்படி ஒரு லாடு லகாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி கட்டி விட்டுருவாங்க. அது எந்த விதமான அச்சமும் இருக்காது. பக்கத்துல இந்த பக்கம் என்ன ஓடுது, இந்த பக்கம் என்ன ஓடுது, யாரை பார்த்து பயப்படணும் எதுவுமே கிடையாது. அது பாடுக்கு அது ரோட்ல ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி தயங்காம ஓடுறதுக்காக, தயங்காம வாழ்றதுக்காக, தயமான வாழ்வில் நெறிய கடைபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஞானம். ஆனா இந்த ஞானத்தை கெடுக்கும் வகையில சிலர் என்ன பண்ணிடுறாங்க, எழுதக்கூடாத, மக்களுக்கு திணிக்க கூடாத, மக்களிடத்தில் புகட்டக்கூடாத இதிகாச புராண கதைகள் அப்படின்னு சொல்லி சித்தரிச்சு மக்களுடைய ஞானத்தை கெடுக்கிற வகையில, மக்களையே முட்டாள்களாக்குற வழியில மாத்தி கொண்டு போயிடுறாங்க. இந்த ஞானத்தை வந்து சரியான வழியில போகாம மக்களை வந்து ஒரு மயக்கம் அடைய வச்சு, மக்களோட ஒரு போதையில இருக்க வச்சு, போதைன்னா அந்த மாதிரி போதை கிடையாது, இந்த ஒரு தவறான பாதைக்கான போதையில, ஓ இப்படிதானா, இப்படி நடந்துச்சோம், அப்ப நாம இப்படிதான் நடக்கணுமா, ஓ இதெல்லாம் நடந்திருக்குதா, இப்படிதான் இருக்கணுமா. அப்படிப்பட்ட புத்த பெருமானே என்ன பண்ணாரு, ஒரு கிண்ணம் சோறுல இருந்து அரை கிண்ணம் சோறுக்கு வந்தார், அரை கிண்ணம் சோறுல இருந்து கால் கிண்ணம் சோறுக்கு வந்தார், கடைசியில ஒரு பொறுக்கை சோறு சாப்பிட்டார். ஏன்பா இப்படி சாப்பிட்றேன்னு கேட்கும்போது, அப்படி இருந்தால் தான் ஞானம் பிறக்குமா அப்படின்னு தவறான வழியை புத்தரையே கூட்டு போனவங்க தான் நான் பாடுங்க, புத்தரையே கூட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி மக்களையும் தவறான வழிகளில் கூட்டு போறாங்க. இந்த தவறான வழியில கூட்டு போறது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தூய பால், சுத்தமான பால் குடிக்கிறதுக்கு அழகா அப்படியே தூயமான பால் இருக்குது, ஒரு கிண்ணத்துல ஊற்றி வச்சிருக்காங்க. அதை பருக வேண்டிய நேரத்தில் அதில் ஒரு ஈ விழுந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது. மக்களை நல்வழிப்படுத்தாம, மக்களை இதிகாச புராணங்கள் கதைகளை சொல்லி, கதைகளை திணிச்சு பொய் உரைகளை உரைத்து மக்களை திசை திருப்பி வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு நாள் மாட்டுவாங்க. எப்ப மாட்டுவாங்க, சிவனுடைய உத்தரவு வரும். அந்த உத்தரவு வரும்போது மாட்டுவாங்க. மாட்டினார் சிவனார் உத்தரவினாலே அப்படின்னு இப்படியே புராணம் காட்டி, உலகத்தில் பாரதம் போல்
கதை உண்டாக்கி கர்த்தாவைத்தான் என்று தோண ஒட்டாக் கபட நாடகம் மாகம் ஏதம் சேர்த்து சத்தாக வழியாக சேர்ந்தோர்க்கு எல்லாம் சதியுடனே வெகு தர்க்கம் பொருள் போல் பாடி பத்தாக செய்வர்க்கு ஒப்பனையும் செய்து பாடினார் சாத்திரத்தை பாடினாரே. உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி இறை உத்தரவு அல்லது அதாவது சர்டிஃபிகேட் சான்று அப்படின்ற ஒரு பேரில் மக்களை நம்ப வச்சு இறையோடைய உத்தரவுப்பா அது சொல்கிறாங்கல்ல, இறைவன் உத்தரவு கொடுத்துட்டா நீங்கள் இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் போகணும், இது வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஒரு ஒட்டு ஒதுக்கி வைக்க, புரியுதா, இது இன்னைக்கு பண்ணாதீங்க, இது இன்னைக்கு பண்ணுங்க அப்படின்னு முன்னிறுத்தி உலகத்தில் பாரதம் போல் கதை உண்டாக்கி, உலகத்தில் மகாபாரதம்னு ஒரு கதை இருந்துச்சான் அப்படின்னு புராண கதைகள் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கதைகளை முன்னிறுத்தி அதே போல் இவங்களே கதையை உருவாக்கி, ஒரு உண்மையான கதை மகாபாரத கதை, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நடக்கவே நடக்காத வேற வேற கதைகளை அதில் திணிச்சுக்கிறது. யாராவது கேட்டாங்கன்னா ஆமாப்பா மகாபாரதமே பார்த்துருக்கல கேட்டிருக்கல, அது உண்மைனா இதுவும் உண்மை தானே அப்படின்னு சொல்லிக்கிறது. அந்த மாதிரி பண்ணுவாங்க. கர்த்தாவை தான் என்று தோண ஒட்க அனைத்து இயக்கமும் மூல கடவுள் தான். எல்லாம் இயக்கமும் மூல கடவுள். நீ சாப்பிடுறது, நீ தூங்குறது, நீ எழுதுறது, எதிரானாலும் மூல கடவுள் தான். ஆன்மா என்பதை மனிதன் உணர்ந்து விடாதபடி தடுத்து விடுவார்கள். எனக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, அந்த ஆன்மா வேலை செய்யுது, நான் சுய சிந்தனையோடு இருக்கிறேன், நான் வேலை செய்யறேன் இல்லையா, அது செய்ய விடாதபடி தடுத்துருவாங்களாம். எல்லாமே கடவுள் தான். உக்காந்தியா கடவுள், எழுந்தியா கடவுள், இன்னையா கடவுள், நீ செயலாக்குறது எல்லாமே கடவுள், எல்லாமே விதி தான், விதியின் படி தான் நடக்கும். அப்ப விதியின் படிவே எல்லாமே நடந்தா நாம ஏன் தோஷம் படிக்கணும், நாம ஏன் நவகிரகம் போகணும், நாம ஏன் கோவில் போகணும், விதியின் படியே நடக்கிறது நாம ஏன் வணங்கணும், விதியின் படி தான் எல்லாமே நடக்கிறது நாம ஏன் கஷ்டப்படணும். உன்னுடைய விதி நீ வந்து ஏழ்மையாக தான் இறப்பேன்னு வந்துருச்சு, அப்போ என்னுடைய விதி நான் ஏழ்மையாக தான் இறப்பேன்னா நான் இது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், இன்னைக்கே ஏழையா இருந்துட்டு போறேனே இல்லையா அப்படின்ற அகஸ்தியர். கபட நாடகமாகம் ஏதம் சேர்ந்து உண்மையை வந்து மறைச்சி கபட நாடகங்கள் உண்மையை மறைச்சிடுறாங்க. கபட நாடகத்தை செஞ்சு, அதாவது இந்த யாகம் வேள்வி அப்படின்ற பேர்ல சடங்குகள் போன்ற விதிகளை அதனோடு குற்றங்களையும் குறைபாடுகளையும் சேர்த்து விடுவார்கள். அதனோடு அந்த யாகத்திலேயே குற்றங்களையும் குறைபாடுகளையும் சேர்த்து விடுவார்களாம். இந்த விஷயத்தை பத்தி நான் அவ்வளவா பேசக்கூட முடியாது, ஏன்னா அகஸ்தியர் தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் காலத்துல வீடியோ பிரைவசி, அப்புறம் வந்து பிளாக் பண்றது, கமெண்ட் பண்றது எல்லாம் இல்லாம இருந்துச்சு. அவர் தைரியமா சொல்லிட்டாரு. நம்மளுக்கு அந்த தைரியம் இல்லை. என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். சத்தாக வழியாக சேர்ந்தோருக்கு எல்லாம் மெய்யான சத்து வழியை உண்மை ஞானத்தை நாடி வந்த சாதர்கள் மற்றும் மக்களுக்கே அப்படின்றார் அகஸ்தியர். அது விளக்கம் என்னன்னா, மெய்யான சத்து வழின்னு ஒரு வழி இருக்கு. நம்மளுக்கு மெய் ஞானம் இருக்குல்ல, நம்மளுக்குன்னு ஒரு வழி இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையை முடக்கிற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, திணிச்சாங்கன்னா கேட்காதீங்க. ஏன் கேட்கணும்? அவங்களுக்கு சாதகமா அவங்க சொல்லிக்குவாங்க. இந்த வாரத்துல வெள்ளிக்கிழமை நாள் தான் நல்லா இருக்கு, வேற நாள் எதுவுமே நல்லா இல்லை, இந்த வெள்ளிக்கிழமை நாளே பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது கரெக்டான ஃபர்ஸ்ட் தீர ஆராயுங்க. இல்ல வெள்ளிக்கிழமை அவருக்கு லீவான்னு பாருங்க. வாரம் ஃபுல்லா அவருக்கு வேலை இருக்கு, வெள்ளிக்கிழமை அவருக்கு லீவு, அதை நல்ல நாள் உங்களுக்கு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க, நாங்க ஆராய்ஞ்சிருக்கோம். அதை மாதிரி நீங்களும் ஆராயுங்க, அவங்களுக்கு சாதகமாக அவங்களை பேசிக்குவாங்க அப்படின்றத அகஸ்தியர் தெளிவுரைப்படுத்துறாரு. பத்தாக செய்வருக்கு ஒப்பனை செய்து பக்தி என்ற பெயரிலும் சமய பிரிவுகள் ஏற்படுத்தி, இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சமய பிரிவுகள், நான் வந்து வைணவ குலம், நீ வந்து சைவ குலம், நீ வந்து பட்டை போடுறியா, நான் வந்து நாமம் போடுறேன், நீ வந்து பூணூல் போடுறியா, நாங்கள் பூணூல் போட மாட்டோம். நம்மளுக்குள்ள 33 தேவர்கள், இந்து மத கடவுள்கள், இவ்வளவுதான். 33 இல்ல, அதுலயே பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, உன் கோயில நான் இடிச்சனா, என் கோயில நீ இடிச்சா,
அதெல்லாம் காலகாலமாக நடந்திருக்கு. எவ்வளோ கோயில்கள் நீங்கள் போய் பாருங்க. இன்னைக்கு அந்த காலத்துடைய கோயில் வந்து கட்டி 2000 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் பில்லரெல்லாம் அப்படியே அந்த எழுத்தெல்லாம் அடித்து அப்படியே தெளிவாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் எழுத்தெல்லாம் இருந்துச்சுன்னா யார் கோயில் கட்டினாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். சோழர்கள் கட்டினது சேரர்களுக்கு தெரியக்கூடாது, பாண்டியர்கள் கட்டினது சேரர்களுக்கு பல்லவர்களுக்கு தெரியக்கூடாது, எல்லாமே அடிச்சிடும். அவங்களுடைய புராணங்கள் இருக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் இருந்தாங்க. அதையே தான் அன்னைக்கே எழுதி வச்சிருக்காரு. பாடினார் சாத்திரத்தை பாடினாரே இவ்வாறாக உண்மை மெய்நிலையை மறைத்து உண்மை மெய்நிலையை மறைத்து பாடினாரே எழுதுனாங்களாம். அந்த மாதிரி இதிகாச புராண கதைகள்லாம் எழுதுனாங்களாம். உண்மையை மறைச்சும் உண்மையை மறந்தும் எழுதி வச்சிருக்காங்களாம். மக்களே உஷாரா இருங்க. இந்த மாதிரி 1000 சொல்லுவாங்க. எல்லாமே உண்மைதான். ஞானம் உண்மைதான், ஜோதிடம் உண்மைதான், ஜாதகம் உண்மைதான், இதிகாச புராண கதைகள்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கதைகள் அதை ஒப்புட்டு அது உண்மைனா இது உண்மைதான், ஜாதகம் உண்மைன்னா வர சனிக்கிழமை தான் 4 நாளா இருக்கு, அது உண்மைதான், நான் சொல்றதுதான் கரெக்ட். இதெல்லாம் வந்து மக்களே ஆராயுங்க அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் அவர்கள் சொல்றாரு. பாரத புராணம் என்ற சோதியப்பா மீடியதோர் ராவணன்தான் பிறக்க என்றும் நிலையான தசரதங்கை வெல்ல என்றும் நீடியவும் ராசன் என்றும் முனிவர் என்றும் நிறையருள் பெற்றவர் என்றும் தேவர் என்றும் ஆடியதார் அரக்கர் என்றும் மனிதர் என்றும் பாடினார் நாள்தோறும் பகையாய்த்தானே. பாடினரோர் வகையேது சொல்ல கேளு. எப்படி பாடியிருக்காங்கன்னா ராமாயணங்களைப் போல மகாபாரதங்களைப் போல கதைகளுக்கு ஒப்பாக, அதற்கு நிகராக, அதற்கு உயர்வாக பாடி வச்சிருக்காங்க. நம்பிடுற மாதிரி அந்த அளவுக்கு பாடலை பாடி வச்சிருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா போகும். எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றாரு. அதே மாதிரி நீடியதோர் ராவணன் தான் பிறக்கும் என்று நிலையான தசரதனை வெல்லும் என்று கொடியவனான சித்தரிக்கப்பட்ட ராவணன் ஒரு புறம் பிறக்கவும் அவனுக்கு எதிரியான தசரதன் மைந்தனின் கையை ஓங்கி வெல்லவும் என்று கதைகளை வடிவமைத்தார்கள். இது நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். என்னைக்குமே வந்து ராவணன் ஒரு தீயவனாக காட்டக்கூடிய, ஒரு அரக்கனாக காட்டக்கூடிய, நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கதைகள். ராவணன் வந்து கருப்பா மீசை பெருசா வச்சு கோரப்பல்லெல்லாம் வச்சு ஒரு அரக்கனை மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது கேட்பேன், ராவணன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல சிவனே மயங்கி போனார் ஐயா அவருடைய பக்தியில. அப்படிப்பட்ட பக்திமான ஐயா அவரு ராவணன். அப்பேற்பட்ட பக்திமான இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேயா. ராவணனுக்கு தெரியும் தன்னுடைய இறப்பு ஒரு பெண்ணால வரும்னு. அந்த பெண்ணு சீதை கிடையாது, ராவனுடைய தங்கை. ராவனுடைய தங்கை மூக்கு அறுபட்டதுனால ராவனுடைய தங்கை வந்து ராவன்கிட்ட சொன்னதுனால இதனாலதான் உயிர் வந்து தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்றது முன்னாடி அகஸ்தியர் சொல்லிடுறார். ஒரு பெண்ணால உனக்கு இறப்பு ஏற்பட போதுப்போ அதுதான் உன்னுடைய இந்த ஜென்மத்துடைய முக்தி. ஏன்னா ராவணன் கேட்கிறார், ஐயா இவ்வளவு விஷயங்களை சொல்றீங்களே, இவ்வளவு தெளிவு உங்களுக்கு தெரியுதே, என்னுடைய முக்தி எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றார். பிறப்பையும் இருப்பையும் கணிப்பவன் மனிதன் இல்லை அப்படின்றார். மனிதனை நான் கேட்கல, ஞானியை கேட்கிறேன்றார் ராவணன். வேற வழி இல்லாம சொல்றார், உன்னுடைய இறப்பு இப்படிதான் இருக்கும், இதுதான் இந்த ஜென்மத்தோட முக்தின்றார். அதே சமயத்துல சூர்பனகை வந்து சொல்லவும், அதே சமயத்துல சண்டை போடும் பொழுதும் சீதையை தூக்கி வரும் பொழுதும் வழியில யோசிக்கிறார், இதுதான் என்னுடைய முக்தி காலம் போல இருக்குது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு வீரமா நெஞ்ச நிமிர்த்தி சாவை எதிர்கொண்டவர் ராவணன். அவனை போல ஒரு வீரன் இந்த உலகத்துல இல்லைன்னு மெச்சிக்கணும். சாவு வருதுன்னு தெரிஞ்சும் இதுதான் என்னுடைய மரண தருவாயின்னு தெரிஞ்சும் நெஞ்ச நிமிர்த்தி யார் வந்திருப்பாங்க? ராமர் வந்திருப்பார் நினைக்கிறீங்களா? அவரே கூட கொஞ்சம் யோசிச்சிருப்பார் இல்லையா? அப்பேற்பட்ட ராவணனை தவறான பாதையில சித்தரிச்சிருவாங்கன்னு அகஸ்தியர் அன்னைக்கு சொல்றாரு. இதையே தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன்.
எல்லா படங்களும் எப்படி பண்றாங்கப்பா நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீடியவோ ராசன் என்றும் முனிவர் என்றும் ஆட்சி செலுத்தும் மன்னர்கள் என்றும் தவம் புரியும் முனிவர்கள் என்றும் மனிதர்களை பல பிரிவுகளாக பிரிப்பார்கள். நீங்க வந்து அரசர்கள், நீங்க வந்து முனிவர்கள், நீங்க வந்து சித்தர்கள், நீங்க வந்து ஞானிகள், நீங்க வந்து ரிஷிகள். இது அந்த காலத்திலிருந்து வந்தது, இது அந்த காலத்திலிருந்தே வந்தது. ஆனா இன்னைக்கு மக்களா பார்த்து பிரிக்கிறாங்க, மக்களா பார்த்து ஒரு பாகுபாடுகளை பிரிக்கிறாங்க. அவங்களாவே தன்னைத்தானே அடையாளப்படுத்திட்டு தன்னுக்கு தானே ஒரு பேரை வச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிறாங்க. இந்த பாகுபாடுகள்ல மக்கள் குழம்பி போறாங்க, அல்லது மக்கள் பிரிச்ச பாகுபாடுகள்ல அவங்களே குழம்பி போறாங்க. நாங்க இந்த கோயிலுக்கு மட்டும் தான் போவோம், அந்த கோயிலுக்கு போகக்கூடாது தெரியுமா, நாங்க அது பண்ணக்கூடாது தெரியுமா, நாங்க இது செய்வோம், அதுதான் பாகுபாடு. நாங்க இந்த ஜாதி சேர்ந்தவங்க மட்டும் தான் இந்த கோயில்களை அனுமதிப்போம், வேற ஜாதிக்காரன் இந்த கோயிலுக்குள்ள சேர்த்துக்கூடாது தெரியுமா, பண்ணக்கூடாது தெரியுமா. எவ்வளவு நடக்குது நாட்டுல இந்த மாதிரி. ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனை சேர்த்துறது இல்லை, ஒரு குலத்துக்காரன் இன்னொரு குலத்துக்காரனை சேர்த்துறது இல்லை, ஒரு சாமியை வணங்குற இன்னொரு சாமியை வணங்கக்கூடாதான். பாகுபாடுகள் நிறைய பார்க்குறாங்க. இதை தான் பிரித்து பார்ப்பார்கள் அப்படியே சொல்றாரு. அதே மாதிரி நிறை பொருள் பெற்றவர் என்றும் தேவர் என்றும் அடியதோர் என்றும் அரக்கர் என்றும் மனிதர் என்றும் இறைவனின் தனிப்பெருள் அருள் பெற்றவர்கள் என்றும் மேலும் தேவர்கள் தீய செயல்கள் புரியும் அரக்கர்கள் அவருக்கிடையே தவிக்கும் சாதாரண மனிதர்கள் என பல அடுக்குகளை பேதங்களை கற்பித்தார்கள். பல அடுக்குகளாக பேதங்களை கற்பித்தார்கள். இந்த நல்வினைகள் எல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? தேவர் யாரு, அசுரர் யாரு, பார்க்கடல் கடையும் போது ஒரு கதை இருக்குது. அந்த பார்க்கடல் கடையும் போது அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் தேவகணங்கள் ஒரு பக்கமும் வந்தாங்க. அதுல இருந்து வெளியே வந்தவங்க இவங்கெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு கற்பிச்சிருக்காங்க. அது வெளியே வந்தவங்க தான் நம்ம எல்லாம் பண்றது. எல்லா பார்க்கடல் கடை இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் புது புது கரைகளா புதுப்பிப்பாங்க. அங்கிருந்து ஒருத்தர் தோணினார், இது அங்கேயே இல்லையாப்பா, உனக்கு எப்படிப்பா தெரியும்? இவரை எழுதிட்டார் அதை. ஆனா அவர் சொல்லுவார், அங்கிருந்து ஒருத்தர் தோணினார் தெரியுமா, அதுதான் இவர், அவரை தான் நான் வணங்குறேன். இவர் இங்கிருந்து ஒருத்தர் வந்தார் தெரியுமா, இவர் தான் அவர். இவங்களா புதுசா போன வாரம் கூட ஜேஷ்டலட்சுமியை வணங்கலாமா, மூதேவியை வணங்கலாமா, உபயோசனம் செய்யலாமா, புதுசா ஒன்று எடுக்கணும் இல்ல. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் காளி, மாகாளி, அங்காள பரமேஸ்வரி, பைரவி, சூடி இப்படி போயிட்டு இருந்தா புதுசா ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், ஜேஷ்டலட்சுமி மூதேவியை நான் வணங்க போறேன். அது மாதிரி புதுசா புதுப்பிக்கணும்ல, அதுக்காக பண்ணுவார். பாடினார் நாள்தோறும் பகையாய் தானே. தினமும் வந்து நல்ல பாடங்கள் இல்லாத எழுதினீங்களே, எதெல்லாம் பகை உணர்வுகளை ஏற்படுத்துவோம், எதெல்லாம் அவனை தொடக்கூடாது, இவனை தீண்டக்கூடாது, இவன்கிட்ட பேசக்கூடாது, இவன் கூட போகக்கூடாது, இவன் வேற நாம வேற அப்படின்ற எதெல்லாம் பாகுபாடுகளை காட்ட முடியும். அந்த மாதிரி பாடினார் அப்படின்னு எழுதினார், எழுதி வச்சாங்க. அப்பெல்லாம் பாட்டு தானே, எங்க சொல்லு இருக்குது, சொல்லு கிடையாது. அதுதான் அப்படி சொல்றாரு. இதை வந்து மோதல்களுக்கும் போர்களுக்கும் இதுவே ஒரு காரணமாக இருந்தது. மோதல்களுக்கும் ஒரு பெரிய போர்களுக்கெல்லாம் இது காரணமாக இருந்தது. பகை உணர்ச்சி மட்டுமே அன்றாட கதைகளை, பகை உணர்ச்சியோடு மட்டுமே அன்றாட கதைகளை பாடி வளர்த்தார்களே என்றார். பகை உணர்ச்சி மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு பாண்டிய மன்னன் கொற்றவையை மட்டுமே வணங்கினான், வேற யாரையும் வணங்கல. பாண்டிய மன்னன் சிவனுக்கு பூஜை செய்த பிறகுதான் கொற்றவை வணங்கினான். ஏன் சிவனுக்கு பூஜை செய்த மறுத்துக்கிறீங்க? மகாபாரதம் முழுக்க கிருஷ்ணருடைய கதை, சிவபெருமானே இங்க கிடையாது. இது சொல்ற கதை. மகாபாரத போர்ல பாண்டவர்கள் போய் யாரை வணங்கினாங்க? சிவபெருமானை தான் வணங்கினாங்க. அதையும் சொல்ல மறுக்கிறீங்க. ராமாயணத்துல ராமரும் சீதையும் லட்சுமணரும் சிவபெருமானை போய் வணங்குறாங்களே, அதையும் சொல்ல மறுக்கிறீங்க. அது சொன்னா இவங்களும் அவங்கள மிங்கிள் ஆயிடுவாங்க, ரெண்டு எல்லாம் ஒன்னாயிடுவாங்க, எனக்கு வர வேண்டிய பணம் வராது, நாங்க தனியா போக முடியாது, நாங்க தனியா போக முடியாது, நாங்க ரெண்டு பேரும் கொடி பிடிக்க முடியாது. இது ஒரு பிரிவுகளுக்கு ரெண்டு பிரிவு சண்டை வர. இப்போ பெருமாளை வணங்குறவங்க வருதுக்குள்ளேயே அந்த ஏதாவது சொல்றாங்க, என்ன போது வடகலை தென்கலை, வடகலை தென்கலை வேற சண்டை ஆயிடுச்சு. இப்போ வடகலைக்கும் தென்கலைக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் போனா சாமியை வந்து பாகுபாடு பண்ணிக்குவாங்க போல இருக்கு. நான் கையை மட்டும் தான் வணங்குவேன், நீ காலை மட்டும் தான் வணங்கணும். அதையும் சொல்லிட்டாங்க. கையில இருந்து பிறந்தவன், காலில இருந்து பிறந்தவன், உச்சில இருந்து பிறந்தவன், அதையும் இவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ
மனிதர்களுக்கு பொய்யான ஒரு ஆன்மீகவாதி போர்வையோடு வருகின்ற ஒரு நபருக்கு, நானும் ஒரு ஆன்மீகவாதி தான், ஒரு கம்பெனியை போதிட்டு ஒருத்தன் வராம பாருங்க, அந்த பொய்யான நபருக்கு அவனுக்கு என்னென்னலாம் தோணுதோ, என்னென்னலாம் பிதற்றணும்னா சொல்லணும்னு தோணுதோ எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறதா மக்களுக்கு. அதை நம்பியே ஒரு கூட்டம் வேற சொல்லிட்டாரா அவரு, அவ்வளவுதான். அதை நம்பி ஒரு கூட்டம், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மூடர் கூட்டம் போகும். அவர் சொல்லிட்டார்ல, அது சரியாதான் இருக்கும். நான் நித்யானந்தா அவர்களுடைய கதைக்கு வரேன். பெரிய மகான் அகத்தியர் பாடல்களை பத்தி பாடிட்டு இருக்கோம். இப்ப நித்யானந்தா அவர்களை பத்தி சொல்ல வேண்டியது இல்லை. இருந்தாலும் நான் ஏன் சொல்றேன்னா புரிஞ்சுக்கோங்க என்ன விஷயம்னு. நித்யானந்தா அவர்கள் இந்த நாட்டை விட்டு போன வரைக்கும், கைலாசா நாடு என்று அமைக்கிற வரைக்கும், என்னைக்காவது ஒரு நாளாவது நான் போயிட்டு திருவண்ணாமலையில் உக்காந்து அருணாச்சலான்னு பாடிட்டு இருந்தேன், எனக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு உண்ட சோறு தான், ஒரு நாளாக சொல்லியிருப்பாரா? ஒரு தடவையாவது சொல்லியிருப்பாரா? ஒரு தடவையாவது பாடியிருப்பாரா? ஒரு தடவையாவது பேசியிருப்பாரா? அவருடைய ஃபோட்டோக்கு ஒரு மேலே அதுக்கு நித்யானந்தான்னு பேர். நித்யானந்தருக்கு தான் மரியாதை, நித்யானந்தருக்கு தான் மந்திரமே. நித்யானந்தாய ஞானாந்தமயம் பாடுவாங்க. ஒரு நாளாவது சிவனே, பார்வதியே, லட்சுமியே, விநாயகரே, பெருமாள் மாதிரி வேஷம் போட்டு இவரே தான் வருவார், சிவன் மாதிரி வேஷம் போட்டு இவரே தான் வருவார். அதுக்கு நித்யானந்தன் தான் பேர் வைப்பார். தவறு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் அகத்தியர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணிடுவாங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க, தனக்கு சாதகமாக அனைத்தையும் விதைத்துப்படுவார்கள், இணைச்சிடுவாங்க, திணிச்சிடுவாங்க, தனக்கு சாதகமா எப்படி எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் பண்ணிக்குவாங்க. ராமாயண கதையிலே சுத்தி காட்டியிருக்காரு, அழகா சுத்தி காட்டிருக்காரு. நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பழைய வழியெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். இந்த பாடலுடைய விளக்கத்தை நான் இப்பதான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்ல ஆரம்பிச்சது என்னைக்குன்னு சொல்லி பாருங்க, 4 வருஷத்துக்கு முன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ராமாயணத்தை இப்படி பண்ணிட்டாங்க, ராவணன் யாரு, வீரனியா, அவரை போய் இப்படி பண்ணிட்டாங்க நான் சொல்லியிருப்பேன். சரி, அடுத்து போவோம். கழிந்திடுவார் பாவத்தார் என்று சொல்லும் கட்டியதால் நல்வேதம் சாத்திரங்கள் அழிந்திடவே சொன்னது அல்லாஹ், வேறொன்று இல்லை. அதர்மம் என்றும் பருமம் என்றும் இரண்டு உண்டாக்கி ஒழிந்திடுவார் என்று சொல்லி பிறப்பு உண்டு என்றும், உத்தமனாய் பிறப்பன் என்றும் உலகத்தோர்கள் தெளிந்திடுவார், குருக்கள் என்றும் சீடர் என்றும் சீவனத்துக்கு அங்கல்லோ தெரிந்து தானே. கழிந்திடுவார் பாவத்தால் என்று சொல்லி கட்டியதால் 4 வேதம் 6 சாத்திரம். அதாவது பாவத்துல நீ அழிஞ்சு போவ, நீ செஞ்சிருக்க பாவம் அப்படி, நீ செஞ்சிருக்க கர்மா அப்படி, இதுக்கு தீர்வே கிடையாது, உன்னுடைய அழிவு தான் ஒரு தீர்வு, இதுல துன்பப்பட்டு அழிந்து போறது தான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி, மக்களை பயமுறுத்தி தவறான வழிகளுக்கு அழைத்து 6 சாத்திரங்கள் வழியாக விதிகளை புணர்த்தி, அதாவது திணித்து கட்டமைத்தார்களாம். இல்லாத ஒரு விஷயத்த திணிச்சு கட்டமைச்சிட்டோம். பயப்படாத மகனேன்ற ரகசியம் வேற ஒன்றும் இல்லை. பயப்படாதரா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுரா, உன்னை ஏமாத்துறதுக்காக எல்லாம் பண்ணிட்டாங்கடா, ஏன்னா தம்பி பயப்படுற, அப்படிலாம் உனக்கு கிடையவே கிடையாது, திணிச்சு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. உண்மையான கர்மா என்னன்றது உனக்கு தெரியும், அதை எப்படி போக்கணுன்றது உனக்கு தெரியும், நீயே அதை பண்ணுவ, உனக்கே அது குற்ற உணர்வோடு புரியும் போது நீ பண்ணுவ. ஆனா சொல்லுவாங்க கேட்காதேன்றார். அழிந்திடவே சொன்னது அல்லல் வேறொன்றும் இல்லை. இவ மனிதனின் அறியாமை போக்கலால், மனிதனின் சுய சிந்தனையால் மெய்யறிவை அழிக்கவே பயன்படுத்தப்பட்டது. அவனுடைய மெய்யறிவு எவ்வளவா இருக்கும், அவனுடைய ஞானம். இப்போ பார்த்தீங்கன்னா காலில் போவாங்க, சாமியை கை வச்சு கும்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, அவங்களாம் நல்லாவே போயிட்டு இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னையாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டுவாங்க, அப்போ ஒரு ஜோதிடரை பார்க்க போவாங்க. அவங்களுடைய தலையெழுத்துகள், அவங்களுடைய நேரமோ ஏதாவது தவறான ஜோதிடத்தை மாறிட்டீங்கன்னா, நீங்க அது பண்ணது தப்பு, இது பண்ணது தப்பு, இப்படி செஞ்சிடக்கூடாது, அப்படி செஞ்சு அவங்கள அப்படியே வாழ்க்கை முறையே மாற்றி எப்படியோ இருக்கவங்களை எப்படியோ பண்ணி ஒரு மூலையில உட்காரச்சிருவாங்க. அதான் சொல்ற, அழித்திடவே
இதெல்லாம் செய்யறது என்னதுக்காக? அழித்திடவே சொன்னது அல்ல, வேறொன்றும் இல்லை. உன்னை அழிக்கிறதுக்காகவே சொன்னதே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நம்பிடாத. அது என்ன இருக்குன்னு தெரியும். கரெக்டான ஆளைப்புடி, சரியான ஆளைப்புடி. சரியான ஆள் உலகத்துல எல்லாமே இருக்கான். சரியான ஆளைப்புடி அவன் சொல்லுவான். இல்லை உனக்கே புரியும், நீ அனுபவி. ஏன் அனுபவிக்க கூடாது? நீ செஞ்ச பாவத்தை, நீ செஞ்ச பாவத்துடைய கஷ்டத்தை நீ அனுபவிக்க கூடாது? ரொம்ப தாங்க முடியலையா? அப்போ போய் ஒருத்தரை பாரு. அதை விட்டு இருக்கா இருக்கா இருக்கான்னு ஏன் தேடுற? உன்னா முடியலன்னா தான் நீ போய் தேடணும். எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்ற, நல்லா தூங்குற, உடல் ஆரோக்கியமா இருக்கிற, காசு இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, பொன்னாடி இருக்கா, மனைவி இருக்கிறா, பிள்ளைங்க இருக்காங்க, புருஷன் இருக்கிறா, எல்லாமே இருக்கு. அப்புறம் எதுக்கு நீ போய் தேடுற? எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ எல்லாமே இருந்தோம், வேற ஏதாவது இருக்குதா? எனக்கு வேற ஏதாவது பண்ணுதா? ஏன் தேடுறேன்? ஒருவேளை கணவன் விட்டு போனாலோ மனைவி விட்டு போனாலும் இது என்ன கருமா தேடு, தப்பு இல்லை. பிள்ளைகள் உன்னை உதிரை தள்ளிட்டாலோ இல்லை பெத்தவங்க உன்னை உதிரை, என்ன கருமா இதுவும் தேடு, தப்பு இல்லை. எல்லாமே சரியாகும் போது ஏன் தேடுறேன்றார். அதர்மம் என்றும் தர்மம் என்றும் இரண்டும் உண்டாக்கி தர்மம் அதர்மம் என்ற இருவேறு எல்லைகளை விதிகளை உருவாக்கி மனிதர்களை குழப்பத்திலும் குற்ற உணர்விலும் ஆழ்த்தி விடுவானார். குற்ற உணர்வுகளே உட்காரு. தர்மம் ஒன்று இருக்குது, அதர்மம் ஒன்று இருக்குது. நீ பண்ணதெல்லாம் தர்மம், நீ பண்ணதெல்லாம் அதர்மம். ஐயா, நீ சாப்பாடு செஞ்சு தானம் போடணும்னா 4 செடி கொடிகளை கொண்டுதான் ஆகணும். கொத்தமல்லியை கொல்லணும், பச்சை மிளகாவை கொல்லணும், புதினாவை கொல்லணும், கருவேப்பிலையை கொல்லணும். எல்லாமே உயிர்கள் தான். அதெல்லாம் கொன்னாதான் நீ சாப்பாடு செஞ்சு தானமே போட முடியும், நீயே சாப்பிட முடியும். அகஸ்தியர் சொல்ற ஒரு விஷயத்த, இந்த பூமியில் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும், பிறக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டதுன்றார். இது சொன்னா தப்பா போயிடும். ஆனா இந்த உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. மனிதனுடைய சுயநலத்துக்காக தான் எல்லாமே. ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்காக படைக்கப்பட்டது? மனுஷன் அந்த வர்ற சீசன்ல அதை சாப்பிடணும். சாப்பிட்டா மனுஷன் நல்லா இருக்கும். குப்பைமேனி இலை வருது எந்த டைம்ல வருது? நல்ல மழை பெஞ்சு ஜலதோஷம் பிடிக்கிற டைம்ல கரெக்டா குப்பைமேனி இலை வருது. கற்பூரவள்ளி வருது எப்போ வருது? மழை பெஞ்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள போய் அந்த நீர் எடுக்கிறது 2 மாசம் கழிச்சு குடிக்கும் பொழுது சளி உள்ளேருந்து ஏற்படுது. உள்ள இருக்கக்கூடிய சளியை கரைக்கிறது கற்பூரவள்ளி வருது. அப்போ மனிதனுக்காக விதைக்கப்பட்டதுதான் ஒவ்வொரு விதையும், மனிதனுக்காக படைக்கப்பட்டதுதான் ஒவ்வொரு உயிரும். அதை இல்லை என்பான், அதை இல்லை என்பான். அது அதர்மம் என்பான், இது தர்மம் என்பான். உன்னை குழப்புவான். எது தர்மம், எது அதர்மம், எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது உனக்கு தெரியும். ஆனா நீ தான் தூங்கிட்டு இருக்கியே, எழ மாட்டேன்றியே. நீ முழிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், எது தர்மம் எது தர்மம் நீ சொல்லிடுவ. ஆனா நீ தான் தூங்கிட்டு இருக்கியே, நீ முழிக்க மாட்டேன்றியே அப்படின்றார். ஒளிந்திடுவீர் என்று சொல்லி பிறப்பும் உண்டு என்றும் உத்தமனாய் பிறப்பேன் என்றும் உலகத்தோர்க்கு இறப்பிலும் பாவம் செய்தல் அழிந்து போவாய். இறப்புல பாவம் செஞ்சாலும் அழிஞ்சு போவேன், பிறப்புல தவறா போனதாலும் அழிஞ்சு போவேன். உத்தமனா பிறந்தாதான் நல்லா இருப்ப. பிறக்கும் போது யாரையா உத்தமன்? வளர்க்குற வளர்ப்பதான் எல்லாமே உத்தமனா வருதும் தீயவனா வருதும். பிறக்கும்போது ஒன்றும் தெரியாத குழந்தையாதான் பிறக்கிறான் அவன் மனுஷன். அவன் யாருன்னே அவனுக்கு தெரியுது. அவனுடைய மலஜலம் எதுன்னே அவனுக்கே தெரியுது இல்லை. குழந்தைக்கு தெரியுதா எங்கேயாவது இது என்னுடைய மலம், இது என்னுடைய ஜலம் தூரமா இருக்கணும் தெரியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி உத்தமனாய் பிறக்கிறதே உத்தமா பிறக்கணும்ன்றார். பிறக்கிறதே உத்தமனா பிறக்கணும்னு சொல்லிடுவாங்கன்றார். அப்படிலாம் நம்பிடாத. உன்னுடைய கர்மா உன் வழியை உன்னை கொண்டு போகும், கவலைப்படாத. மறுபிரிவு பயங்கள் எல்லாம் காட்டுவார், அதெல்லாம் நம்பிடாத என்றார். மறுபிரிவு பயங்கள் எப்படி சொல்லுவான்றார்? இந்த ஜென்மத்துல இந்த தோஷத்தை நீ கழிக்காம போனா இன்னொரு ஜென்மத்தை நீ எடுத்து அந்த ஜென்மத்தை நீ அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னுவாங்க. அதை பயந்து நீ காசை கொடுத்து இந்த தோஷத்தை இந்த ஜென்மத்தை கழிச்சிருவ. அது வேணாம். நீ ஒரு தப்பு செஞ்சிட்ட, ஒரு தப்பை செஞ்சதுக்கு அப்புறமா அதற்கான பலனை முழுசா அனுபவிச்சாவே அதோடைய கர்மா போச்சு. அதை விட்டுட்டு அதை கழிக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட போய் உக்காந்து, நான் இங்க வர்றவங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு கூட ஒரு தம்பி இருக்காருங்க, அவர் ஒரு தடவை ஒரு உபாசனை பண்ணார். தம்பி உபாசனை பண்ணும்போது உபாசனை நின்று போச்சு நடுவில். குருஜி அது என்ன குருஜி பண்ணணும், எவ்வளோ செலவாகும் குருஜினார். டேய் இதெல்லாம் செலவு பண்றது இல்லடா தம்பி, இதெல்லாம் நீயா தான் பண்ணணும். ஏதோ கர்மா இருக்குன்னு தெரியுது, அதனால நின்று போச்சுன்னு தெரியுது. நீ ஒரு வேலை பண்ணு. உனக்கு பணம் இல்லை, கையில் காசு இல்லை, அதனால நீ என்ன பண்றன்னா அன்னதானம் பண்றேன்.
வாரம் வாரம் வேலைக்கெல்லாம் மனதாரம் பண்றேன். அதை எடுத்துட்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு அணிலா நீ சேவை செய். எடுத்து போய் கொடுக்கக்கூடிய ஒரு அணிலா சேவை செய். அதுலயும் உன்னுடைய கர்மா தீரும். அப்ப அவன் செய்த கர்மாவை அவன்தான் தீர்க்க வேண்டுமே தவிர இன்னொருத்தர் வந்து ஒரு பூஜையை செஞ்சு தீர்த்திட முடியும்னு சொன்னா நம்பிடாதேன்றார். அதுதான் தெளிந்திடுவோர் குருக்கள் என்றும் சீடர் என்றும் சிவனத்துக்கு அங்கள்ளோ தெளிந்துதானே. நீங்க ரொம்ப பேர் அப்படி ஆயிட்டாங்க. நேத்து கூட வந்தாங்க, ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க, ஒரு 3 பேர் வந்தாங்க. இங்க ஒருத்தர் திருப்பத்தூர் ஏதோ சொன்னாங்க, அந்த ஊர்ல வந்து ஒரு தீட்சை கொடுத்தாரு, ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடந்துச்சு. அப்படியா? அவ்வளோ பெரிய ஆளா? யார் குருநாதர்? அவருக்கு என்ன? அவர் குருநாதரே கிடையாதான், அவரே தான் கத்துக்கிட்டாராம். அது எப்படியா நடக்கும்? யாரையா அப்பா அம்மான்னு கேட்டா அப்பா அம்மாவே கிடையாதான், அவரே வந்துட்டாராம் அப்படின்ற மாதிரி இல்லை. மேலே ஃப்ளைட்ல இருந்து விழுந்திருந்தா கூட அவங்க அப்பா அம்மா கூட்டு போனதா தானே விழுந்திருப்பாரு அங்க இருந்து, இல்லையா? அந்த 3 பேர் வந்து பேசிட்டு போனாங்க, அவர் குருநாதரே கிடையாதான். அவர் அப்படியா? சரிப்பா, சந்தோஷம், உன்னுடைய கருமா, நீ அவங்கிட்ட தான் போகணுன்னு இருக்குது, போ மாட்டு போ அப்படின்னு அமுச்சு விட்டேன். அந்த மாதிரி விஷயங்கள் அகஸ்தியர் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க. குருக்கள் என்றும் சீடர் என்றும், சரியா, சிவனத்துக்கு அங்கள்ளோ தெளிந்தால் தானே என்றாரு. என்ன ஐயா, வாழையோடி வாழைன்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பா யாரு? உங்க அப்பாவோட அப்பா யாரு? அவருடைய அப்பா யாரு? அவருடைய அப்பா யாரு? ஒருத்தர் இருப்பார், இல்லாம யாருமே இருக்க முடியாது. அதன் வழியில வந்ததுனாலதான் அந்த ஜீன் இப்ப கூட ஏதோ கண்டுபிடிச்சாங்க. 70,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஜீன் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களாம் தமிழ்நாட்டுல. அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜீனோ ஏதோ சொன்னாங்க, இல்லையா? அந்த 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 டிஎன்ஏ இருக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒண்ணு பின்தொடர்ந்து வரும். அது அறிவியல் பூர்வமா சொல்லும் போது அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? டிஎன்ஏ ஜீன் ஏதோ சொல்லிட்டு போவீங்க. அப்ப அது ஆன்மீகமா சொல்லும் போது குரு தீட்சை வாங்கணும். எப்படி? குருநாதர் வழியே குருநாதர், குருநாதர் வழியே குருநாதர், குருநாதர் வழியே குருநாதர். அப்ப குருநாதர் வழியே குருநாதர் தான் உருவாங்களா? குருநாதர் வழியே சீடர் உருவாகி அப்புறம் அவர் குருநாதரா பரிமாற்றமாகி திருப்பி அவர் சீடர்களை உருவாக்கி அவர் குருநாதர் வழியை பரிமாற்றம், அப்படிதான் வரும். டீச்சர் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் மறுபடியும் டீச்சர் ஆகணும், அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் மறுபடியும் டீச்சர் ஆகணும். அந்த வழியா வந்தாதான் எல்லாமே கரெக்டா நடக்கும். அவரே சிவனும் அவரே சிவன்கிட்ட உட்காந்து தீட்சை வாங்கிட்டோம், யாரையும் நான் பார்க்கவே இல்லைன்னு நேத்து தான் இந்த விஷயத்த பேசணும். இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பேச வேண்டியது இருக்குது. அந்த 3 பேர் நேத்து தான் வந்திருந்தாங்க. இவரும் இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க, அடுத்த வாரம் வருவாங்க. அவங்ககிட்ட சொல்லுத அதான் அதையும் சொல்றாரு பாருங்க. வருமானத்திற்காகவும் மட்டுமே இந்த வழிகளை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. மொத்தத்துல இந்த பாடல சொல்றது என்னன்னா, குற்ற உணர்ச்சியும் பயமும் தான் மூலதனம். உன்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி உன்னை பயம்புறுத்தி, சாபம் இருக்குது, உன் விதி சரியில்லை, நரகம் இருக்குது, நரகத்துக்கு போயிடுவேன், இது எல்லாம் நான் மாத்திடுவேன். ஒரே ஒரு மந்திரம் தான், நான் உட்காந்து மந்திரம் படிச்சுட்டேன்னா ஆமா அவரே அப்படியே ஒரு செஞ்சுட்டாலும், இல்லையா? அப்படியே ஒரு செஞ்சுட்டாலும் அந்த மாதிரி வந்து உடனே போயிடும். மறுபிரிவு இருக்கு, இந்த மறுபிரிவுல நீ வந்து பாதிக்கப்பட்டுருவேன். நான் மறுபிரிவையே மாத்திடுவேன். யார் நீங்க? பிரம்மரோ, சிவனோ, யமனோ? யார் நீங்க? எப்படி மாத்திர முடியும்? முடியாது இல்ல. அது ஏன் போய் அகஸ்தியர் சொல்றாரு இந்த வார்த்தையெல்லாம்? அவருக்கு அன்னைக்கே புரிஞ்சிருக்கு இன்னைக்கு இது இப்படிதான் நடக்க போகுதுன்னு. இன்னைக்குதான் எனக்கு புரியுது. சரி, சந்தோஷம். மறுபிறவி, அந்த மறுபிறவில நீ பாதிக்கப்படுவ. இல்லைன்னா அந்த பாதிக்கப்படாம இருக்குன்னா உனக்கு சடங்கு செய்யணும். எப்பா நீ அடுத்த ஜென்மத்துல மறுபிரிவு எடுத்து என்னவா படைக்க போறேன்னு இன்னும் பிரம்மரை யோசிச்சிருக்க மாட்டாரு. படைக்கிற பிரம்மனே இன்னும் யோசிச்சிருக்க மாட்டான். நாளைக்கு இவர் வராரா, இங்க பிரசன்ட் போட்டுக்கோ, அடுத்த ஜென்மத்துக்கு இவர் பிரசன்ட் போட்டுக்கோ, அடுத்த ஜென்மத்துல இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு இன்னும் அவரே யோசிச்சிருக்க மாட்டாரு. அதுக்குள்ள இவரே யோசிச்சாரு. இங்க உட்காந்து சாஸ்திரம் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு, மறுபிரிவு உனக்கு இருக்கு, நீங்க வந்து ஒரு ஏழை குடும்பத்துல கை கால் இல்லாம ஒரு ஊனமா அல்லது கண் தெரியாம பிறக்க போற, அதெல்லாம் பிறந்துடக்கூடாது. நீ ஒரு பணக்கார குடும்பத்துல ராஜாவா பிறக்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு பூஜை பண்ணிடுறேன். எப்படி? இவர் ஒரு பூஜையில எல்லாத்தையும் மாத்திடுவார். அதான் அகஸ்தியர் சொல்றாரு. அப்படிலாம் நம்பிடாதராகண்ணா, அப்படிலாம் நம்பிடாத. அப்படி ஒண்ணு கிடையாது. நீ என்ன செஞ்சியோ அதை நீ அனுபவிச்சு அதுக்கான பரிகாரத்தை நீயே செய்வ. யார் கையால? உன் கையால நீயே செய்வ. அதுக்கு வழிகாட்டுறதுக்கு வேணா ஒருத்தர் வருவார். என்னன்னு, இந்த வழியில போ, இதை செய். என்ன பிரச்சனை? பண பிரச்சனை. அப்போ உனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, தயிர் சாதம் அன்னதானம் பண்ணு. வாரம் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தயிர் சாதம் அன்னதானம் பண்ணு. தயிர் சாதம் யாருக்கு கொடுக்கணும்? நல்லா குளிர் காலத்துல சொற்று போட்டு
மலையிலேயே நடந்து போயிட்டு இருக்க காலத்துல, இல்ல வரதா புயல் வந்த காலத்துல, வரதா புயல் அடிச்சுட்டு இருக்க அந்த பக்கம் எந்த பக்கம் தயிர் சாதம் இருக்குமே, அப்படி அன்னதானம் பண்றது இல்ல. நல்ல வெயில் காலம், மண்டை காயுது, சாப்பாடு இல்லாம யார் தவிக்கிறாங்கன்னு பாரு, தேடி போய் கொண்டு கொடு. அந்த உடலுக்கு குளிர்ச்சியை கொடு. அந்த குளிர்ச்சியில உன்னை ஆசீர்வதிப்பாங்க பாரு அந்த மக்கள், அதுல உன்னுடைய கர்மா தீரும். அந்த பண தேவைக்கான உணர்வு உனக்குள் வரும். அதற்கான அதிர்ஷ்ட லட்சியம் உன்னை தேடி வருவா. தயிர் சாதம் அன்னதானம் பண்ணு. உடல்ல ரோகமா, பிணியா, நோயா தொடர்ந்து வந்துட்டே இருக்கா, என்ன பண்ணி முடியலையா, நீ போ புளி சாதம் தானம் பண்ணு. திருமண தடையா, திருமணமே ஆக மாட்டேன்தா, டைவர்ஸ் ஆயிடுச்சா, லெமன் ரைஸ் தானம் பண்ணு. மஞ்சள் உடை உடுத்திக்கோ, எலுமிச்சை பழத்துல விளக்கு ஏத்திக்கோ, நெய் போட்டு ஏத்திக்கோ. திரியும் மஞ்சளா இருக்கணும், நெய்யும் மஞ்சளா தான் இருக்கும், எலுமிச்சை பழமும் மஞ்சளா தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை போ, மங்களவாரம் போ, வள்ளிக்கும் தெய்வானைக்கும் மஞ்சள் கயிறு வாங்கி கொடு, வெளியே வா, 4 பேருக்கு லெமன் ரைஸ் கொடுத்துட்டு வா. 9 வாரங்கள் உங்களுடைய மங்கள தோஷம் உன்னை விட்டு போயிடுங்க. மாங்கல்ய தோஷம் உன்னை விட்டு போய் மாங்கல்யம் உனக்கு ஏற்பட்டுரும், கவலைப்படாத. இதுதான் வழிகாட்டுதல். அப்படி இல்லை இவரு சொல்றது. இவர் எப்படி சொல்லுவாருன்னா, அகசியர் சொன்னவங்க, இவரு நான் யாரையும் குறிப்பிடல. இவர் எப்படி சொல்லுவாருன்னா, அப்படியா நீ ஒரு ஆளை பண்ணு, எனக்கு ஒரு பணம் எடுத்துட்டு வா, இந்த பணம் எடுத்துட்டு வந்து இங்க வா, நான் ஒரு பூஜையை பண்றேன். இந்த பூஜையில அவ்வளவுதான், நீ அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். அடுத்த வாரத்துல அவர் போன் எடுக்க மாட்டாரு, அந்த பணத்தெல்லாம் வாங்கிடுவாரு. அடுத்த வாரத்துல அவர் போன் எடுக்க மாட்டாரு, அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு ரொம்ப 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயசு இருக்கும். அந்த வயசை மறைக்கிறதுக்காக டிஷர்ட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஷேவெல்லாம் பண்ணி டையெல்லாம் அடிச்சுட்டு வந்தார். வந்துட்டு அவங்க யாரோ கூட்டு வந்தாங்க. அவரை கூட்டு வந்துட்டு, இந்த பூஜையெல்லாம் பண்ணணும்ப்பா, இந்த பூஜையெல்லாம் செய்யறது எதுக்கு அப்படின்னா, நீ இது வரைக்கும் செய்த தவறுகள்னு இருக்குது, இனி அந்த தவறுகள்லாம் போக்கி நல் வழியில நடப்பேன் அப்படின்னு போடக்கூடிய பிள்ளையார் சொல்லி மட்டும்தான் இது. உக்காந்து வேண்டணும்ல, பசியா இருக்கிறவன் வீட்டாண்ட போய் நின்று பிச்சை எடுப்பான்ல, எப்படி வேண்டுவான், அடி வயதுல இருந்து கேட்பான்ல, அந்த மாதிரி கேட்கணும். அந்த மாதிரி கேட்டு இனி நான் நல்ல வழியிலேயே நடப்பேன், எனக்கு நல்லது நடக்கிறதா நல்லதே நடக்கணும் கேட்கறது தான். இது கேட்கறதுனால வாழ்க்கை மாறுப்பான்னு நான் சொல்றேன். அதெல்லாம் தெரியாதுங்க, கல்யாணம் ஆகுமான்னு கேட்டாரு. இப்படியே தான் கேட்டார் என்ன, அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு கல்யாணம் ஆகுமா இந்த யாகத்தை பணம் கண்டிப்பா நடக்காதுன்னு போயிட்டாரு. 2-3 வருஷம் இருக்கும், இன்னமும் சுத்திட்டு தான் இருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் சுத்திட்டே தான் இருக்காரு. இந்த மாதிரி என்ன பண்ணா என்ன ஆகணும் வழிகாட்டுதல் இருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய ஆன்மீக வழி. வழிகாட்டுதல்களை தான் தேடி கண்டுபிடிக்கணும். என்னைக்குமே ஒரு தீர்வு, என்னைக்குமே ஒரு கழிப்பு, இது மட்டும்தான். செய்த வினை கழிப்பு உண்டையா? மனிதனால் மனிதனுக்கு செய்த வினைக்கு கழிப்பு உண்டு. இறைவனால் கொடுக்கப்பட்ட பரிசுக்கு ஏது கழிப்பு? நீ சுமந்து வந்த ஒரு கர்மா, நீ சுமந்து வந்த ஒரு தோஷம், அது யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. அது என்ன பண்ணணும்? நீ அனுபவிக்கணும். பாரம் அதிகமா இருந்துச்சா பாரம் கம்மி பண்ணுங்கயான்னு கேட்கலாம். வலி அதிகமா இருந்துச்சா மெதுவா அடிங்கயான்னு கேட்கலாம். தாங்குறவ சக்தியை கொடுங்கயான்னு கேட்கலாம். என்ன கேட்கிறோம் நம்ம இப்ப சபரிமலைக்கு போகும்போது? கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாம். ஆனா சாதாரண நாட்கள் நடக்கும்போது கல்லும் முள்ளும் குத்தி கூடாது தான் செருப்பு போடுறோம். ஆனா சபரிமலைக்கு மாலம் போடும்போது போயா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பாடுறது இல்லையா? இதுதான் ஆன்மீகம். இதை தவிர்த்துட்டு கல்லும் முள்ளும் குத்தக்கூடாதா? நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன். இந்த மந்திரத்துக்கு இவ்வளவு கட்டு, உனக்கு கல்லும் முள்ளும் குத்தவே குத்தாது. இதுக்கு அந்த பாட்டு பண்ணாவே குத்தாதே. கல்லும் முள்ளும் காலக மெத்தை சாமியே ஐயப்போ, அது பண்ணாவே குத்தாதே. திருப்பி இதுக்கு எதுக்கு ஒரு புதுசம்? அதான் திணித்தல். இதுதான் அகசியர் சொல்றார், திணித்தல். இவங்களுக்குன்னு ஒரு விதியை இவங்களே உருவாக்கி அதை எழுதி வச்சுக்கிட்டு இவங்களே ஒன்னும் பண்ணிடுவாங்க, நம்பிடாத மானிடான்றார். அதே மாதிரி அதிகாரம் மற்றும் அமைப்பு, அவனுடைய அதிகாரத்திற்காக, அவனுடைய அமைப்பிற்காக, அவனுடைய பிழைப்பிற்காக தங்களை மட்டும் கடவுளுக்கு மனிதனாக இடையேயான, தங்களை மட்டும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான இடைத்தரகர்களாக, குருக்களாக, மத தலைவர்களாக முன்னிறுத்திக் கொள்வார்கள். அவர்களை மட்டும் நான் தான் இந்த மதத்துக்கு, இந்த குலத்துக்கு, இந்த இனத்துக்கு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முருகர்னு வச்சுக்கோங்க, முருகருடைய ஏஜென்ட்டே நான் தான்.
என்னை தவிர வேற யாரும் ஏஜென்ட்டே கிடையாது, ஒரே ஏஜென்ட் தான். நீ முருகர்கிட்ட பேசணுமா, என்கிட்ட பேசிட்டு தான் பேசணும், என்கிட்ட பேசாமலாம் பேச முடியாது. நான் தான் பிஏ. இந்த மாதிரி இன்னைக்கு இருக்காங்க பேர்கள். நான் அந்த முருகரை ஏன் எடுத்தேன்னா, மற்றவங்கள சொன்னால் போயிடும், யாருக்காவது பேர் அது. ஏன்னா ஒருவத்துக்கு ஒரு ஏஜென்ட் வந்துட்டாங்க, அதனால அந்த ஏஜென்ட் பேரெல்லாம் எடுக்க விரும்பல. நான் தான் ஏஜென்ட். அப்படி இல்லை, ஐயா கடவுள் இருக்கார், கடவுளை வணங்குங்க. கடவுளை வணங்குறதுக்கான வழியை நான் சொல்லி கொடுக்குறேன். இதுதான் குருநாதர். கற்பிப்பவன், சொல்லி கொடுப்பவன், இதுதான் குருநாதர். கடவுளை வணங்குறதுக்கான வழியை நான் சொல்லி கொடுக்குறேன், வாங்கன்னு கூப்பிடுறோம் குருநாதர். நான் தான் கடவுள், நான் தான் கடவுளோட ஏஜென்ட், என்ன வந்து பாருங்கன்ற குருநாதர் கிடையாது. என்ன வணங்கினாதான் நீ கடவுள்கிட்ட போக முடியும், என் காலில் விழுந்தாதான் நீ கடவுள்கிட்ட போக முடியும் அப்படின்றவன் குருநாதர் கிடையாது. அவன் உன்னை ஒழிக்க பிறந்தவன். உன்னுடைய பால்ல ஈயா வந்து விழுவான். நீ பருகிய வேண்டிய பால் மிக சுத்தமானது. அன்னை பறவை எப்படி பாலை பருகுதோ அந்த அளவுக்கு நீ பருகிருக்கணும். ஆனா அதுல ஒரு ஈய போட்டுவிட்டவன் யாரு? இவர் தான். அப்படின்றதான் அழகா அகத்தியர் இதுல சொல்றார். ஆன்மீகவாதிகளே, ஆன்மீக வழியில் செல்பவர்களே, ஆன்மீக அன்பர்களே, ஒரு தெளிவுரை மட்டும் வேண்டும். ஒரு இடத்துல போய் உக்காடுறீங்க, என்ன பேசுறான்னு 20 நிமிஷம் பாக்குறீங்க, நான் தான் ஒருத்தர் பேசினாருன்னா அங்க போகக்கூடாது. நான் யாரு, நான் எப்படி, எங்க இருந்து வந்தேன், ஏது, அங்க போகக்கூடாது. அடியேன் எங்க சொல்றாங்களோ, நான் அடியேன், அவர் போட்ட பிச்சை, அவருக்காக தான் எல்லாமே. யாராவது வந்து ஐயா நீங்க சொன்னதுனாலதான் என் கல்யாணம் நடந்துச்சு, நான் சொன்னல இன்னைக்கு ஆசீர்வாதம் வைக்க, அது தப்பு. நான் சொன்னதுனால நடக்கலையா, அங்க ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாரு. முதல்ல அவரை பார்த்துட்டு அப்புறம் இங்க வா. அவதான் உண்மையானவன். அதான் இந்த பாடல்ல அகஸ்தியர் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த பாடல் முழுக்க நம்மளுக்காகவே கொடுத்தது மாதிரி இருக்கும். யாரு பார்த்தாலுமே எனக்காகவே தான் எழுதியிருக்காங்கன்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஏமாற்றங்களை ஏமாந்துருக்கும். இனி நல்ல ஒரு குருநாதரை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, நல்வழியில போறது எப்படி, நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாமளே கத்துக்கிறது எப்படி, கர்மாவை சுமக்கிறது எப்படி, நம்மளுடைய தோஷங்கள் நாமளே கழிச்சுக்கிறது எப்படி அப்படின்றது தெளிவுரையை தான் அதில் கொடுக்குறாரு. பாவம் இருக்குது, கழிக்கணும். எப்படி கழிக்கணும்? காசு கொடுத்து போய் பூஜை செஞ்சு கழிக்குதுங்க. காசு கொடுத்து பூஜை செஞ்சு பிள்ளையார் சொல்லி போடுறேன். ஆரம்பம் அவ்வளோதாங்க. இன்னிலிருந்து ஒரு நாள் இருக்குல்ல, நம்ம வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறோம். நாளையிலேருந்து நான் ஜிம்முக்கு போயிடுவேன், அடுத்த நாள் எழுந்துட்டு இன்னைக்கு வேணாம் அடுத்த நாள்லேருந்து போயிடுறேன், நாளையிலேருந்து சிகரெட் விட்டுறேன். இது பல வருஷமா ஒருத்தர் சொல்லினே இருக்காரு இல்லையா? நான் இன்னிலேருந்து உடம்பு குறைக்க பார்த்துடுறேன். இன்னிலேருந்து ரெசல்யூஷன். திருப்பி நாளைக்கு எழுந்துட்டு நான் இன்னைக்கு சொன்னேன், இன்னிலேருந்து மறுபடியும் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனுக்கு ஒரு நாள் குறிக்கிறீங்கல்ல, அந்த நாள் தான் பூஜை. நான் இன்னைக்கு அகஸ்தியருக்கு பூஜை பண்றேன், அகஸ்தியருக்கு வேள்வி பண்றேன், சிவனுக்கு பூஜை பண்றேன், சிவனுக்கு வேள்வி பண்றேன். வேள்வி பண்ணி இனி என் மாற்றத்தை எப்படி 48 நாள் பூஜை பண்ணா அதுக்கு முதல்ல மாலை போடுறதுன்னு ஒரு நாள் இருக்குல்ல, அந்த நாள்ல இருந்து 48 நாள் கணக்கு. அந்த மாதிரி தான் இதுவும். இனி என் வாழ்க்கையில இந்த கர்மாக்களை, இந்த பாவங்களை செய்ய மாட்டேன், அதுக்கு பதிலாக நல்வழிப்படுவேன், நல்வழியில இதெல்லாம் செய்வேன். நான் செய்யறத வச்சு நான் எவ்வளவு நல்லது செய்யறனோ, எனக்கு எவ்வளவு கெட்டதுகள் இருக்கோ அது எப்படி குறைக்கணுமோ நீங்களே குறைச்சு கொடுங்க. நான் எப்படி வாழணும் நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் செய்யற தர்மங்களும், நான் செய்ய நியாயங்களும், நான் செய்யக்கூடிய இறை வழிபாடுகளும் என்ன நல்லவனாகவும் கெட்டவனாகவும் தேர்ந்தெடுக்கிறது நீங்களே பண்ணிருங்க, நான் எதையும் கேட்கல அப்படின்னு சரணாகதி ஆகிறதான் என் உண்மையான ஆன்மீகம். அந்த வழியில தானே போகணும், அந்த வழியில தானே இருக்கணும். அப்படியா? காசு கொடுத்துட்றேன், என்ன குருநாதரை கேடு, நான் காசு கொடுத்துட்றேன், இன்னிலிருந்து நான் உன்னுடைய சீடன். காசு கொடுத்துட்டா சீடன், காசு கொடுத்துட்டா குருநாதர், காசு கொடுத்துட்டா தோஷம் போயிடுச்சு, செஞ்ச பாவங்கள்லாம் போயிடுச்சு. போய் அரை மணி நேரம் உட்காந்து வந்தா இந்த ஜென்மத்தை முழுசும் செஞ்ச பாவம்லாம் போயிடுச்சு. எப்படி நம்புறேன்? இங்கிருந்து திருநள்ளாறுக்கு போகும்போது குடிச்சிட்டு போறேன். திருநள்ளாறு விடுங்க, நம்ம அந்த செய்தவனுடைய பாவம் பிதற்றனுடைய வாயில்னுவாங்க, அது நம்மளுக்கு வேணாம். இப்படி சொல்லுவோம், ஒகேனக்கல் சொல்லலாமே. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஒகேனக்கல் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு போக போறீங்க? காவிரி நல்ல நாள் ஆடி பெருக்கு போய் குளிச்சுட்டு பாவத்தெல்லாம் கழிச்சுக்கிறோம். கழிச்சு என்ன பண்றீங்க? வரும்போது மீன் அங்கே நல்லா சுட்டு போடுவாங்க, தவா ஃப்ரை, அதை சாப்பிட்டு வந்துடுவோம். புரியுதா? ஏன் அப்படி பண்ணீங்க நீங்க? எனக்கான ஒரு நாள் குறிக்கப்படவில்லை. 48 நாள் நான் விரதம் இருக்க போறேன், மாலை போட போறேன்.
11 நாள் நான் அகஸ்தியருக்கு மாலை போட போகிறேன், 11 நாள் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு நாள் எனக்கு குறிக்கப்படலை. அதனால நான் என் இஷ்டத்துக்கு நான் நடந்துக்கிட்டேன். குறிக்கப்பட்டிருந்தா கரெக்டாக செஞ்சுருப்பேன். அந்த மாதிரி குறிக்கிறது தான் ஒரு வேள்வி, ஒரு யாகம் எல்லாமே. அந்த வேள்வியும் அந்த யாகமும் தவிர இந்த வேள்வியாலுமே எல்லாமே கழிஞ்சிரும். இந்த யாகத்தாலே எல்லாமே கழிஞ்சிரும். ஊரில் இருக்கிற எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு கலசத்தை வாங்கி கோயில் கொடுத்ததுனால உன்னுடைய பரம்பரைக்கே அப்படியே பெரிய தியாகம் நடந்துடும். எப்படியா நம்புற? நீ செஞ்ச பாவம் என்ன கம்மியா? இதையெல்லாம் உணர்றதுக்காக தான் அகஸ்தியர் இந்த வரிகள் எல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த முழு பாடலை இப்போது கேளுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரப்பா சீவன் விட்டு போகும் போது பார்த்த பிணம் கிடக்குது என்பார், உயிர் போச்சு என்பார். ஆரப்பாரிந்தவர்கள் யாரும் இல்லை, ஆகாய சிவத்துடனே சேரும் என்பார். காரப்பா தீயுடல் தீ சேரும் என்பார். கருவறியா மானிடர்கள் கூட்டம் அப்பா. சீரப்பா காமிகள் தான் ஒன்றாய் சேர்ந்து தீய வழிதனை தேடி போவார் மாடே. மாடுதானாலும் ஒரு போக்கு உண்டு, மனிதனுக்கோ அவ்வளவு தெரியாது அப்பா. நாடுமெத்த நரகம் என்பார், சொர்க்கம் என்பார். நல்வினையோ தீவினையோ எண்ண மாட்டார். ஆடுகின்ற தேவதைகள் அப்பா கேளு, அரியதந்தை இனம் சேரும் என்றும் தோணார். சாடுமெத்த பெண்களைத்தான் குறிப்பாய் எண்ணி தளமானது தீயில் விழத்த எங்கினாரே. தயங்காமல் பிழைப்பதற்கே இந்த ஞானம், சார்வாக பாராட்டும் ஞானம் வேறே. மயங்குதற்கு ஞானம் வார் முன்னோர் கூடி, மாட்டினார் கதை காவியம் புராணம் என்றும். இயலான ரசந்தனில் ஈ புகுந்தார் போலும், இசைத்திட்டார் சாத்திரங்கள் ஆரென்றேதான். வயலான பயன் பெறவே வியாசர் தாமும் மாட்டினார் சிவனார் உத்தரவினாலே.
உள்ளத்தில் பாரதம் போல் கதை உண்டாக்கி கர்த்தாவைத்தான் என்று தோண ஒட்டாக் கபட நாடகம் மாகம் ஏதம் சேர்த்து சத்தாக வழியாக சேர்ந்தோர்க்கு எல்லாம் சதியுடனே வெகு தர்க்கம் பொருள் போல் பாடி பத்தாக செய்வர்க்கு ஒப்பனையும் செய்து பாடினார் சாத்திரத்தை பாடினாரே. பாடினதோர் வகையேது சொல்ல கேளு, பாரத புராணம் என்ற சோதியப்பா. மீடியதோர் ராவணன்தான் பிறக்க என்றும் நிலையான தசரதங்கை வெல்ல என்றும் நீடியவோ ராசன் என்றும் முனிவர் என்றும் நிறையருள் பெற்றவர் என்றும் தேவர் என்றும் ஆடியதார் அரக்கர் என்றும் மனிதர் என்றும் பாடினார் நாள்தோறும் பகையாய்த்தானே. கழிந்திடுவார் பாவத்தால் என்று சொல்லும் கட்டியதால் நல்வேதம் அரசாத்திரங்கள் அழிந்திடவே சொன்னது அல்லாஹ் வேறொன்று இல்லை. அதர்மம் என்றும் பருமம் என்றும் இரண்டு உண்டாக்கி ஒழிந்திடுவார் என்று சொல்லி பிறப்பு உண்டு என்றும் உத்தமனாய் பிறப்பன் என்றும் உலகத்தோர்கள் தெளிந்திடுவார் குருக்கள் என்றும் சீடர் என்றும் சீவனத்துக்கு அங்கல்லோ தெரிந்து